2014 மாடல் இண்டிகோ டைகோ இன்ஜினுங்க, அதாவது CR4 இன்ஜினு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான், இன்னும் செக் பண்ணிடலாங்க. டைமிங் பெல்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க, சைடில் ஃபுல்லாக இறக்கி கட்டாயி கலந்துருச்சு. இதனால தான் வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இந்த மாதிரி டைமிங் பெல்ட் கட் ஆச்சுன்னா ஹெட்டில் இருக்கிற வால்வெல்லாம் பெண்ட் ஆயிருங்க. பிஸ்டன் மட்டும் தான் ரன்னிங்கில் வரும்போது டக்குன்னு பெல்ட் கட் ஆயிரும். பிஸ்டன் மட்டும் ஒர்க் ஆகி கியரில் வரும்போது இப்போ ஹெட்டில் இருக்கிற ஹெட் அப்படி நின்றுங்க. கேம் ஷாஃப்ட் ஒர்க் ஆகாதப்போ அதில் இருக்கிற வால்வெல்லாம் பெண்ட் ஆயிரும். நம்ம ஃபுல்லாக வால்வர் ரிமூவ் பண்ணிவிட்டுங்க. ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேப்மா ரோலர் ஃபிங்கர் இருக்குங்க. அதாவது கட் ஆகிடுச்சு என்னன்னு செக் பண்ணணுங்க. அநேகமாக கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே ஒரு ரோக்ரம் சாஃப்ட் கழட்டி செக் பண்ணிடலாங்க. ரோக்ரம் சாஃப்ட்னு கேம் சாஃப்ட் கழட்டி செக் பண்ணிடுவோம். நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோலர் ஃபிங்கர் கட் ஆகிருக்கு. அதுக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு, ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அப்போ வால்வும் கண்டிப்பாக பெண்டாக இருக்குது. வால்வ் வந்து பிஸ்டன் வந்து கியரில் வந்துட்டு இருக்கும்போது பெல்ட் கட் ஆகும். பெல்ட் கட் ஆகணும், பிஸ்டன் மட்டும் ஒர்க் ஆகும். கேம் சாஃப்ட் அப்படி நின்றுங்க. ஏன்னா பெல்ட் கட் ஆனங்க அடிக்க. அப்போ பிஸ்டன் வந்து ஒர்க் ஆகி மேலே கீழே பிஸ்டன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அடிக்கும்போது கரெக்டாக வால்வ்லேயே அடிக்கும், வால்வ் பெண்ட் ஆகிருக்கு. அதில் தான் இந்த ரோலர் ஃபிங்கர்லாம் உடஞ்சிருச்சுங்க. ரோலர் ஃபிங்கர் ஒரு செட் மாற்றணுங்க. ஹைட்ராலிக் டேப்ட்டு மாற்றி விட்டுருவோம். இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கரில் வர்றது இந்த ரோலர் மட்டும் கரெக்டாக கட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுங்க. ஹெட்டுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்டை இன்ஜின்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சுங்க வெளியில். ஹெட்டில் ஏற்று கொடுத்து வால்வு கைடு ஸ்டெம்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணணுங்க. சின்ன சின்ன வெல்டிங் இருக்குது, வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணணுங்க. வெல்டிங் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டு தண்ணி பாயிலிங் கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நம்ம கழட்டி மாட்டும்போது அப்படியே மாட்டோம்னா ரிட்டன் ஹெட் பார்த்தீங்கன்னா டேத் ஒர்க் முடிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக இது வெல்டிங் மாதிரி பண்ணணும். வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணியாச்சுங்க. வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணி அந்த வாட்டர் ஹோல்ஸ்லாம் நீட்டாக பண்ணியாச்சுங்க. வாட்டர் ஹோல்ஸ்க்கு காடி இருந்தது. இந்த மாதிரி வெல்டிங் பண்ணி ஃபேஸிங் பண்ணாமல் அப்படியே மாட்டினோம்னா இப்போ நல்லா இருக்குங்க. ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தண்ணி பாயிலிங் கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் ஹெட்டு கழட்டி மாட்டோம். அதனால் நம்ம ஹெட்டு கழட்டின கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் கட்டாக இருந்தது, வால்வ் பெண்டாக இருக்குது, ரோலர் ஃபிங்கரெல்லாம் கட்டாக இருந்ததுங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். வால்வு சேஞ்ச் பண்ணணும், கைடு சேஞ்ச் பண்ணணும், ஸ்டெம் ஷீல் சேஞ்ச் பண்ணணும், ரோலர் ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம வெல்டிங்கும் பண்ணிவிட்டுங்க. ஹெட்டு வெல்டிங் ஒர்க் மாதிரி வெல்டிங் பண்ணிட்டோம். டாட்டா இண்டிகோ டைகோ இன்ஜின் டைமிங் 4 பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்குது. நம்ம செக் பண்ணி டைமிங் லாக் எப்படின்னா கீழே கிராங்க் சென்சாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5mm வெல்டிங் வச்சு லாக் பண்ணியிருக்கீங்க. கிராங்க் டைமிங்கு ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சுங்க. அசம்பிள் பண்ண ஹெட்டை இன்ஜின் பிளாக்கில் வச்சு ஃபிட் பண்ணிடலாங்க. இன்ஜின் பிளாக்கில் வச்சு ஹெட்டு ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஹைட்ராலிக் டேப்லெட்டு ரோலர் ஃபிங்கர் எல்லாமே செட் பண்ணியாச்சுங்க. கேம் ஷாஃப்ட் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். டைமிங் செட் பண்ணணுங்க. கேமரா டைமிங் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் வச்சு நான் செட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா 2 டாட் வருங்க. அந்த 2 டாட் கரெக்டாக அந்த வீல் டாட் கரெக்டாக இருக்கணுங்க. 2 டாட் கரெக்டாக தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகாது. மறுபடியும் கேமரா போட போகிறோம். நம்ம மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டாட் வருங்க. அந்த 2 டாட்டு ஈக்குவலாக இருக்கணும் 2 வீல்லேயுமே. அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது 2 ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், ஸ்பேனர் வச்சு காமிக்கிறேன். இதுதான் டைமிங் மார்க்கு. கேமரா டைமிங் இதுதான். கிராங்க் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லையும் கீழே வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் ஃபுல் கிட் வாங்கிக்கிறோம். அதாவது டைமிங் பெல்ட் ஃபுல் கிட்னா என்னென்ன வேணும், டைமிங் டென்ஷன், டைமிங் ஐடியல், டைமிங் பெல்ட், இந்த 3 வருங்க. இது பார்த்து டைமிங் ஐடியல் வீலு, இது பார்த்திங்கன்னா டைமிங் டென்ஷனல் வீலு, டைமிங் பெல்ட் டைட் பண்ணுற வீலு, பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு எல்லாமே டாட்டா ஓஎஸ் பேர்ஸுங்க. ஃபிட் பண்ணிடுவோம். டாட்டா இண்டிகோ CR4 மாற்ற பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டைமிங் ஐடியல் வீல், டைமிங் டென்ஷனல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கேம் ஆயில் சீலு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேப்லெட் உடஞ்சி டேப்லெட்டில் சேஞ்ச் பண்ணிட்டுங்க. உடஞ்சி டேப்லெட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லைட்டாக அந்த மாதிரி இது வீக்காக இருக்குது. இந்த இதில் இது வீக்காக இருக்குங்காட்டிக்கு இந்த சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்குங்காட்டிக்கு